வணக்கம். சினி சினி மினி மினி. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புது தகவலாக இருக்கும். இப்போ கமலஹாசன் சொந்த குரலில் பாட்டு பாடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நிறைய சொந்த குரலில் பாட்டு பாடி அவரே பாடியிருப்பார், அவரே வாய்ஸ் வச்சு நடிச்சிருப்பார். அது வந்து அவர் குரலுக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நட்புக்காக கமலஹாசன் வந்து தான் நடிக்காத ஒரு திரைப்படத்திற்கு தன் குரலை தந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம். நட்புக்காக, ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அது ஒரு சாதாரண படம், பெரிய படம் இல்லை, பிரம்மாண்டமான படைப்பு கிடையாது. அப்படியே வந்து மிகப்பெரிய இயக்குனர் இயக்கிய திரைப்படம் கிடையாது, மிகப்பெரிய நட்சத்திரம் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் கிடையாது. மிக 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 சாதாரண ஒரு படம். அந்த திரைப்படத்தில் கமலஹாசன் பாட்டு பாடியிருக்காருன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் 1980ஆம் ஆண்டில் நடந்திருக்கிறது. ஆச்சரியமான ஒரு விஷயம். அது என்னென்னா, எந்த திரைப்படம் அப்படின்னா, சரணம் ஐயப்பா அப்படின்ற படம். அதாவது சரணம் ஐயப்பான்னு ஐயப்பனுடைய பெருமையை காமிக்கக்கூடிய ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக கதை அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அது இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி பக்தர்களை மையமாக வைத்து 4-5 கிளை கதைகள் அப்படின்ற பேட்டர்னில் வச்சு அப்படி ஐயப்பனுடைய பெருமைகளை காமிக்கிறதுக்காக புராண படங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்கும். பக்தி கலந்த கதை அப்படின்னாலே அப்படி தானே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சரணம் ஐயப்பா. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் தசரதன், என்னுடைய நண்பர், என்னுடைய நெருங்கிய நண்பர். இன்றைக்கி இல்லை, அவர் இறந்துட்டார், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் தயாரித்து அவர் இயக்கிய திரைப்படம் தான். அதில் வந்து அது ஒரு சாங் இருக்கும். அதில் வந்து அண்ணா வாடா, தம்பி வாடா, சொல்லி பாருடா, மாமா வாடா, மச்சான் வாடா, எண்ணி பாருடா, இப்படி ஒரு பாட்டு இருக்கும். அண்ணா வாடா, தம்பி வாடா, சொல்லி பாருடா, மாமா வாடா, மச்சான் வாடா, எண்ணி பாருடா, இப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு வாயசைத்து குரல் கொடுத்தவர் வந்து வாயசைச்சில் குரல் கொடுத்தவர் கமலஹாசன். இதற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். ஆக்சுவலாக இது எப்படி கமலஹாசன் வந்து சரணம் ஐயப்பா மாதிரி ஒரு சாதாரண ஒரு படத்துக்கு, அது ஆக்சுவலாக அந்த பாடல் காட்சிக்கு கமலஹாசனுடைய அந்த குரல் இருக்குல்ல, அதுக்கு வாயசைச்சு நடித்தது பூபதி. பூபதின்றது யாருன்னா, நடிகை மனோரமாவினுடைய மகன். பூபதி தான் அந்த பாடல் காட்சியில் நடித்தவர். இது போக ராதாரவி இதை மாதிரி பலரும் அந்த படத்தில் இருக்காங்க. சூரியராஜன், மனோரமா இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பக்தர்கள் அப்படின்னு வரும்போது அப்படி அதில் வந்து ஜேசுதாஸ் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது, அமிதாப் பச்சன் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் கூட படத்தில் வந்து காட்சியாக வரும். அது எப்படின்னா, அவங்க இந்த படத்துக்காக இல்லை, அவங்க போகும்போது இவங்க எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அது அந்த சரணம் ஐயப்பா படத்தை பற்றி அப்படின்னு வரும்போது என்னென்னா, அந்த படத்திற்கு அன்அஃபீஷியலாக சொல்லப்போனால் படத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்த பிறகு அந்த படத்திற்கு நான் பிஆர்ஓ சினிஃபீல்டுக்குள்ளே அப்போ தான் நுழைஞ்ச புதுசு. தசரதன் எனக்கு அந்த டைமில் எனக்கு அறிமுகமானதுனால நட்புக்காக கமலஹாசன் நட்புக்காக வந்து தசரதனுக்காக பாட்டு பாடினாரோ, அதேமாதிரி நட்புக்காக அவருக்கு நான் வந்து பிஆர்ஓவாக அந்த படத்துக்கு நான் பணியாற்றி அந்த படத்துக்கு செய்திகள் இதெல்லாம் நாளிதழ்கள்லையும் புக்குகள்லையும் வரும்படி அந்த காலத்தில் நான் செய்திருக்கிறேன் அப்படின்றது ஒன்று. தசரதன் என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்கிறேன்ல. இது எப்படி தசரதனுக்கும் கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக களத்தூர் கண்ணம்மா படம் பார்த்துருப்பீங்களே. களத்தூர் கண்ணம்மா படத்தில் ஆக்சுவலாக கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமாக அதில் நடிச்சிருப்பார்ல. அதில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் நடிக்கும் போதே கமலஹாசன் வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்களே. அந்த படத்தில் வரும்போதே பொதுவாக லைஃப்லேயே வந்து பசங்க அப்படியே ஓடி பிடிச்சி விளையாண்டு அப்படின்னா, நல்ல பையன் கெட்ட பையன் 2 பேர் இருப்பாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை அடிச்சுக்கிட்டு அப்படின்ற பேட்டர்னில் சில சிறுவர்கள் இருப்பாங்களே. அந்த படத்தில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமலஹாசன் நல்ல பையன், நல்ல சிறுவன். அவங்க கூட அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கமலஹாசனையே அடிக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு சிறுவன். அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் தசரதன். மாஸ்டர் கமலஹாசன் அப்படின்னு பேர் போடும்போது மாஸ்டர் தசரதன் பேர் போடுவாங்க. சின்ன நிறைய படங்கள் அந்த காலத்தில் சிறுவனாக நிறைய படங்களில் வருவார் மாஸ்டர் தசரதன் அப்படின்னு. பின்னாடி வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரக்காக வேணால் இன்னொன்று சொல்கிறேன். மேஜர் சந்திரகாந்த் படம் பார்த்துருப்பீங்களே. அதை கல்யாண சாப்பாடு போடவா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதில் வந்து நாகேஷ் வந்து டெய்லராக வருவார்ல. நாகேஷ் டெய்லராக வந்து அந்த பாட்டை பாடுவார். அதில் வந்து பல இசைக்கருவிகளை மீட்டுவதைப் போல, இசையை உண்டாக்குவதைப் போல அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சுச்சுவேஷன் பாலச்சந்தர் சார் பண்ணியிருப்பார். அதில் வந்து அப்படியே சர்ன்னு ஒரு சவுண்டு வரணும், உடனே ஒரு துணியை கிழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த துணியை வந்து இவர் நாகேஷ் கையில் வச்சுருக்கும் போது கிழிக்கிறது அந்த சிறுவன் கிழிப்பான். அதுதான் தசரதன். இது மாதிரி தசரதன் மட்டும் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி குழந்தை நட்சத்திரமாக நிறையா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய அருமையான குழந்தை நட்சத்திரம் தசரதன். கமலஹாசனும் தசரதனும் களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் போதே பழக்கமானவர்கள். வாடா போடான்னு சொல்லி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு.
டேய் தசரதா அப்படின்னு சொல்லி கமலஹாசன். இன்னும் சொல்ல போனால் கமல் பெரிய நடிகர் ஆகிட்டார், மிகப்பெரிய கதாநாயகன் ஆகிட்டார், மிகப்பெரிய நட்சத்திரம் ஆகியாச்சு. நான் தசரதனை சந்திக்கும் போது கமல் வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மோகம் 30 வருஷம் படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மன்மதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நினைத்தாலே இனிக்கும்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கல்யாணராமன் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கமலஹாசனுடைய லெவல், சிகப்பு ரோஜாக்கள் படம்லாம் வந்து அவருக்கு பெரிய லெவலில் பேர் புகழ்லாம் வந்துருச்சு, வறுமை நிற படம்லாம் ஓடிடுச்சு. அப்போ நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுங்க கமலஹாசன் என்ன லெவலில் இருப்பாருன்னு. ஆனால் இவர் வந்து கமலஹாசனை வாடா படம் தான் பேசுவார். இப்போ சுரா சார், நான் வந்து இதுக்கு போனேன், எல்எம்ஸ் ரோடு போனேன், போகும்போதே சரி அப்படியே பார்க்கும்போது கமல், சரி அவனை பார்க்கலான்னு நினச்சேன், அப்படியே போனேன், கமல் அவன் மட்டும் தான் தனியாக இருந்தான், என்னப்பா தசரதா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக கமல்கிட்டயே நேரடியாக பேசும்போதும் சரி, நம்மகிட்ட பேசும்போது கூட அவன் தான் சொல்கிறார், அவர்லாம் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேர் கிடையில. அவன் சின்ன பசங்களாக இருக்கும்போது 2 பேர் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி வாடா போடான்னு சொல்லி பேசியிருப்பாங்க அந்த பீரியடில். அப்போ கமல் வந்து பெரிய நடிகர் கிடையாதுல்ல, அவர் ஒரு சின்ன சிறுவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த நட்பு அப்படின்னு வரும்போது தசரதன் காலப்போக்கில் அப்படியே சிறுவனாக இருந்த தசரதன் இளைஞனாக ஆன பிறகு அப்படி படம் தயாரித்து இயக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அப்படி வரும்போது தசரதன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டார். ஆப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சர்வசாதாரணம். அப்படியே அவரே சொல்லுவார், என்கிட்ட காசெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ எனக்கு ஏதாவது உதவணும். கமலஹாசன் அவர் அப்படி தான் போயிடுவார், டே கமல் அப்படின்ட்டு இருப்பார், டே கமல் நான் இது மாதிரி படம் தயாரிக்கிறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன், நீ எனக்கு வந்து ஏதாவது இது பண்ணணும், நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறேன், பட் நீ பிஸியாக இருக்க, இப்போ எந்த முடியும்ன்றது தெரியல, அதனால் ஒன்று செய்ய, நீ வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு பாடி கொடு, ஆனால் என்னால் காசெல்லாம் தர முடியாது ஏன்னா அப்படின்ற இப்படி தான் தசரதன் எனக்கு இல்லை. ஆனால் தசரதன் எப்படி பேசுவார்ன்றது எனக்கு தெரியும். இப்படி தான் பேசியிருப்பார் கமலஹாசன்கிட்ட. கமலஹாசன் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லி பாடியிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இதுவரை அந்த சரணம் ஐயப்பான்ற படத்தை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 1980ஆம் ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம். அதில் வந்து அந்த படத்தை பார்க்கலைன்னா கூட யூடியூப்லேயே எங்கேயாவது வந்து அந்த பாடல் காட்சி, அண்ணா வாடா தம்பி வாடா சொல்லி பாருடா அந்த பாட்டு இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னா, கமலஹாசன் வந்து எப்படி அந்த காலத்தில் 1980 அப்படின்னு வச்சுங்களேன், 80 அப்படின்போது கிட்டத்தட்ட 43 வருடங்களுக்கு முன்னால் கமலஹாசன் தன்னுடைய இளம் வயதில் நட்புக்காக தன் நண்பன் தயாரித்து இயக்கிய ஒரு திரைப்படத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்படி தான் நடிக்காத ஒரு திரைப்படத்திற்கு பாடியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்.